இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். நீள்வட்ட பாதை ஒன்றில் செல்லும் வாகனத்தின் கதிமானி 40 km/h என தொடர்ந்து காட்டியது. நீள்வட்ட பாதை என்றைக்குள்ள அப்படி ஒரு பாதை. சரி, அப்படி ஒரு நீள்வட்ட பாதை இருக்குது. அதுல ஒரு வாகனம் போய்க்குள்ள அதனுடைய கதிமானி வந்து தொடர்ச்சியா 40 km/h வந்து காட்டுது. கதிமானி என்ன அந்த ஸ்பீடோமீட்டர். அது காட்டுறது வந்து கதி. இப்ப உங்களுக்கு இந்த இந்த தரவிலேயே இந்த தரவை வச்சுக்கொண்டு ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு கிளியரா விளங்கணும் பிள்ளைகள். ஒன்று வந்து ஒரு நீள்வட்ட பாதையில அந்த இயக்கம் நடக்கிறபடியா, அப்படி ஒரு இயக்கம் நடக்கிறபடியால அதனுடைய திசை வந்து கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கும். என்ன, ஒரு குறிப்பிட்ட திசையில போய்க்குள்ள அந்த அந்த அவற்ற திசை வந்து மாறிக்கொண்டிருக்கும். அப்ப திசை மாறுதண்டபடியா கதி வந்து மாறாம இருந்தாலும் வேகம்ன்றது மாறும். ஏனண்டா கதி வந்து ஒரு எண்ணிக்கணியம் அவருக்கு நாங்க திசை கருத மாட்டோம். எனவே கதி வந்து ஒரு மாறா பெருமானத்தை கொண்டது, அது சரி. ஆனா வேகம் வந்து சமன் என்று சொல்லலாம். ஏனண்டா திசை மாறிக்கொண்டிருக்கிறபடி அங்க வேகம் சமன் இல்லை. இவ்வளவு தரவுகளை வச்சுக்கொண்டு இந்த விஷயத்த நீங்க மைண்டுக்குள்ள ஜோதிச்சிரும். சரிதானே? நீள்வட்ட பாதையில சுத்துற கதி வந்து தொடர்ச்சியா கதிமானி 40 km/h காட்டி கொண்டிருக்குதுன்னு சொன்னா அதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இங்க இயக்கத்துல கதி மாறையில, ஆனா வேகம் வந்து மாறும். காரணம் திசை மாறுறதபடியா வேகமும் மாறும். இனி இதை வச்சுக்கொண்டு வாகனத்தின் இயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதட்டாம். முதலாவது கூற்றை பாருங்கோ. பாதையை ஒரு சுற்று முடிக்கும் போது, ஒரு சுற்றண்டைக்குள்ள இந்த இந்த புள்ளியில இருந்து வலிக்கிறாருன்னு சொன்னா திருப்ப அதே புள்ளிக்கு வாரதான் நாங்க ஒரு சுற்றுன்னு சொல்லுவோம். ஒரு சுற்று முடிக்கும் போது வாகனம் அடைந்த இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாகும். இந்த கூற்று சரியா பிள்ளைகள்? வாகனம் அடைந்த ஆரம்பத்தானத்துக்கே திருப்ப வாராரு. என்ன, ஒரு சுற்றுன்னு சொல்லிக்க ஆரம்பத்தானத்துக்கே திருப்ப வார. அப்ப இடப்பெயர்ச்சி வந்து பூஜ்ஜியம் என்ற கூற்று சரியா பிள்ளையா? சரி. சரி, என்ன பூஜ்ஜியம் என்றைக்குள்ள சரி. ஏண்டா ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிக்கிறார். ஆரம்பத்தானாம் இறுதித்தானாம் உண்டா, ஆகவே இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். இரண்டாவது பாருங்கோ, வாகனம் சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. இதை ஏற்றுக்கொள்ளலாமா? சீரான வேகம் என்றா சரியா? சரியா? இல்லை. இல்ல. சரியா? சீரான கதி என்று சொன்னா இது சரி. வாரம் சீரான கதியுடன் சென்றுள்ளதன் இந்த கூற்று வந்திருந்தா சரி. ஆனா வேகம் வந்து சரி என்று சொல்ல மாட்டோம். என்னடா காவிக்கணியம் திசை கருதோணும். இங்க திசை வந்து மாறுது, அண்டபடியா சீரான வேகம் என்று சொல்லலாம். சரியா? இதே கூற்றில சீரான கதியுடன் சென்றுள்ளது என்று சொன்னா அது நாங்க சரி போடலாம். தொடர்ச்சியா கதியின் பெருமானம் வந்து 40 தான் இருக்குது. அப்ப சீரான கதி என்றதுக்கு சரி போடலாம். சீரான வேகம் வேண்டா பிழை. ஏன் பிழை என்றா திசை மாறுது. திசை மாறுறபடியா சீரான வேகம். அடுத்த மூன்றாவது கூற்ற பாருங்க. வாகனம் பாதையை ஒரு சுற்று முடிக்கும் போது வாகனம் சென்ற தூரம் பாதை என்ற சுற்றளவுக்கு சமனம். சென்ற தூரம் பாதை என்ற சுற்றளவுக்கு சமன். இது என்ன? தூரம் என்று சொல்றது சரி. பிள்ளைகள் வாகனம். தூரம் என்று சொல்றது வந்து ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு வாகனம், ஒரு நபர் பயணம் செய்த பாதை என்ற நீளத்தை தான் தூரம் என்று சொல்லுவோம். இங்க வந்து ஒரு நீள்வட்ட பாதை. அப்ப அந்த நீள்வட்ட பாதையினுடைய சுற்றளவு வந்து அவர் போன தூரத்துக்கு சமன். சரி, அந்த நீள்வட்ட பாதையின் சுற்றளவு வந்து அந்த பாதை வழியா தான் அவர் பயணிக்க போறார். அப்ப அந்த நீள்வட்ட பாதையின் சுற்றளவு வந்து தூரத்துக்கு சமன். அதுவும் சரியான கூற்று. சரி, ஒரு ஆள் பயணம் செய்த பாதையின் மொத்த நீளம் தான் தூரம் என்று சொல்றோம். நீள்வட்ட பாதையில பயணம் செய்தபடி அந்த நீள்வட்ட பாதையின் சுற்றளவு வந்து தூரமாயிருக்கு. எனவே இதுல சரியானது ஏயும் சியும் மட்டும். ஒன்றுக்குரிய அந்த விளக்கங்களை வடிவா ஞாபகத்துல வச்சு. சரி, அடுத்த 14வது கேள்வியை பாருங்க. சொல்லுங்க பிள்ளைல, ஏதாவது கேட்க போறீங்களா?
மாறி மாறி பாடம் தான்டா அப்ப நம்மளுக்கு அடுத்தமா போட்டோ காப்பி சஹி மனகாலி பேரு என்னது போட்டனே இது யார் சஹின்ற தங்கச்சி என்ன நடக்குது? இல்லையா பேப்பர் கிளாஸ் வாராக்கள் நீங்க வந்து போட்டுதா சரி ஆன்லைன் கிளாஸுக்கு வாராக்கள் நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். சரி அப்ப நேரடி வகுப்புன்னு சொன்னா நேரா நாங்க பார்க்கலாம் வேற நேரா பார்த்து யார் யார் கவனிக்கிறீங்க யார் யார் கவனிக்கலையன்றதை நோட் பண்ணலாம். ஆனா இதுல வந்து நீங்களும் வந்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் சார் நீங்களும் வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஓ சொல்லுங்க. எனக்கு இப்பான் சார் ஸ்கூல் கிளாஸ் ஒளிஞ்சு வந்த ஓகே ஓகே சரி 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 அப்ப இயலமான வரைக்கும் பிள்ளைகள் டைமுக்குள்ள ஜாயின் பண்ண பாருங்கோ. மற்றது நடக்கிற விஷயங்களை வடிவா பாருங்க. சரியா நடக்கிற விஷயங்களை வடிவா பாருங்கோ. கேள்விகளையும் செய்துட்டு வாங்கோ. அப்படின்னு சொல்ல நீங்க முழுமையா கவனிச்சீங்கன்னா தான் ஒரு மணி நேரம் தானே நாங்க கூட மினக்கட போறையில தானே என்ன? சரி அப்ப அந்த ஒரு மணி நேரம் வடிவா கவனிச்சீங்கன்னு சொன்னா ஆம், உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு. ரைட். இப்ப இந்த 14வது கேள்வியை பாருங்க. 20 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றும். இங்க அலகு மாற்றம் தான் செய்யுது. சரி அலகு மாற்றம் 20 மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்த போறோம். 20 மீட்டர் பெர் செகண்ட் சொன்னா அதன் விளக்கம் ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் போற போற. சரி ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் போக போறாரு. இதை வந்து நாங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போக போறாருன்னு மாத்திரம். சரி அப்ப 1000 மீட்டர்ன்றது ஒரு கிலோமீட்டருக்கு சமம். அது மாதிரி 3600 செகண்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு சமம். இப்ப இந்த 20 மீட்டரை நாங்க கிலோமீட்டரா மாத்தணும்னு சொன்னா 1000ஆல பிரிக்க வேணும். இப்ப 20 கீழ் 1000 போடுவீங்க. தர கீழே ஒரு செகண்ட் இருக்க போற செகண்ட மணித்தியாலத்துக்கு மாத்தணும்னு சொன்னா 3600ஆல பிரிக்கும். அதாவது 60 தர 60ஆல பிரிக்கும். சரி ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட் இருக்கு. அப்ப 60 தர 60ஆல பிரிக்க வேணும். 60 தர 60ஆல இந்த உண்டை பிரிக்கிறபடியா அது மேல போய்க்குள்ள 20 தர 60 தர 60 வளத்தையும் சுருக்கி விட்ட வேண்டாம் எங்களுக்கு கிலோமீட்டர் per ஹவர்ல விட வரும். நேரடியாவே எங்களுக்கு விட தந்திருக்கிறபடியா அதுக்கு பொருத்தமானது 4 ஆகும். சரியா 20 தர 60 தர 60 கீழ் 1000. அது மாதிரி 15வது கேள்வியை பாருங்க. மோட்டார் வாகனம் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் கதி இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு சொல்லிக்க அதனுடைய படித்திறன் வந்து எங்களுக்கு கதியை தரப்போகுது. அப்ப இதுல வந்து கொஞ்சம் கதி கவனமா பார்க்கணும். எங்களுக்கு 6 மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 18 மீட்டர் வரைக்கும் தரப்பட்டிருக்கு. சரி அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் அல்லது வையாள் குறுக்கும் எக்ஸ் ஆள்குறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் அப்படி போட்டாலும் சரி அதுவும் படித்திறனை தரும். அதுல தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளி 18 இந்த புள்ளி 6 18 சய 6 பேர் தூரம் அல்லது வையாள் குறுக்கிடப்பட்ட வித்தியாசம் 18 சய 6 ஆரம்ப புள்ளியும் வெளிய புள்ளியும் பார்க்கணும். அது மாதிரி நேர மாற்றம் பாத்தீங்கன்னு சொன்னா இறுதி நேரம் 6 செகண்ட் ஆரம்ப நேரம்ன்றது 0 தான் இருக்க போது. அப்ப 6 செய்ய 0 பேர். சரி இப்ப கழிச்ச வேண்டா 18ல 6 போனா 12 பேரும் 6ல சைவர் போனா 6 தான் சுருக்கினா விட 2. எனவே இங்க கதி வந்து 2 மீட்டர் per second. சரியா பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ளுங்க. தேவையானதுல நோட் பண்ணுங்க. ஏதாவது விளங்காடி திருப்ப கேளுங்க.
அடுத்த 16வது கேள்வி. 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆரம்ப வேகத்துடன் நிலைக்குத்தாக விழவிடப்படும் பந்து. 10 மீட்டர் பெர் செகண்ட் ஆரம்ப வேகத்துடன் நிலைக்குத்தாக ஒரு பந்து வந்து விழவிடப்படுது. சரியா, ஒரு பந்து ஒன்று மேல இருந்து விழவிடப்படுது. அதனுடைய ஆரம்ப வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். அந்த பந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை அடைய எடுக்கிற நேரம் எவ்வளவுதான் கேள்வி. புவியீர் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2 என்று தந்திருக்கு. சரி, எவ்வளவு நேரம் பிள்ளையார் பிடிக்கும்? 3 செகண்ட் சார். ரைட், 3 செகண்ட். சரி, ஒவ்வொரு செகண்டும் கீழ் நோக்கி விழ 10 வேகம் கூடும். என்ன, புவியீர் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2 என்றா അതിന്റെ விளக்கம் ஒவ்வொரு செகண்டும் 10 படி வேகம் அதிகரிக்கும். அப்ப முதலாவது செகண்ட்ல பாத்தீங்கன்னா பாருங்க 3 செகண்டா. நேரம் இதுக்கு பிடிக்கிற நேரம் பிள்ளைகள் 3 செகண்டா 2 செகண்ட்? 10 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து விடுவிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க. 2 செகண்ட். சரிதானே, 10 மீட்டர் பெர் செகண்டோட விடுவிக்கிறோம். அப்ப முதலாவது செகண்ட் முடிவில 20 மீட்டர் பெர் செகண்ட் அதனுடைய வேகம் கூடும். என்ன, ரெண்டாவது செகண்ட் முடிவில் അതിന്റെ வேகம் 10ஆல கூடிய 30 மீட்டர் பெர் செகண்டாக வரும். பூஜ்ஜியத்திலிருந்து ஓய்விலிருந்து விழவிடப்பட்டாதான் 3 செகண்ட்ல 30 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை அடையும். இங்க ஆரம்ப வேகமே 10. அப்போ முதலாவது செகண்ட்ல 10 மீட்டர் பெர் செகண்ட் கூடும், 20க்கு வரும். அடுத்த ரெண்டாவது செகண்ட்ல 10 மீட்டர் இன்னும் கூடும், 10 மீட்டர் பெர் செகண்ட் இன்னும் கூடும், 30க்கு வரும். சரி, இப்ப அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் எவ்வளவுன்னு சொன்னா 2 செகண்ட். இதெல்லாம் கவனமா பார்க்கணும். ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்டாதான் 10 கூடைக்குள்ள 3 செகண்ட் பிடிக்கும். இது 10 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து விளவிடப்படுறபடியா முதலாவது செகண்ட்ல 20க்கு வந்துருவார், அடுத்த செகண்ட்ல 30க்கு வந்துருவார். அப்ப மொத்தம் பிடிக்கிற நேரம் 2 செகண்ட். சரியா பிள்ளைகள், அது கிளியரா? ரைட், 17வது கேள்வி நான் ஒவ்வொருத்தரா கேட்க போறேன். சிறுவன் ஒருவனின் நேர்கோட்டு இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டுள்ளது. தரவுகளை வடிவ உள்வாங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். சிறுவன் நேர்கோட்டு இயக்கம். சரியா, நேர்கோட்டு இயக்கத்துக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்டேக்குள்ள அதை வச்சுக்கொண்டு 2 விஷயங்கள் நாங்க இனங்காணலாம். ஒன்று வந்து நேர்கோட்டு இயக்கம் என்றபடி எங்க இடப்பெயர்ச்சியும் தூரம் வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவை பயன்படுத்தி தூரத்தை கணிக்கலாம். சரிதான், இடப்பெயர்ச்சி நேர வரைவை பயன்படுத்தி தூரத்தை வந்து கணிக்கலாம். ரைட், இப்ப நான் ஒருத்தர கேள்வி கேட்டு கொண்டு போவோம். சரியா, முதலாவது தருணிகா சொல்லுங்க பாப்பம். முதல் 5 செகண்ட்கள்ல பொருள்ட இயக்கம் தொடர்பா என்ன சொல்லலாம்? முதல் 5 செகண்ட்கள்ல பொருள்ட இயக்கம் தொடர்பா என்ன சொல்லலாம்? தருணி. சீரான வேகம். சீரான வேகம். என்ன, ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவண்டபடியா சீரான வேகத்தோட போகும். ரைட், அடுத்த சிப்கா சொல்லுங்க. 5 தொடக்கம் 15 செகண்ட் வரையான இந்த நேர ஆயிடையில பொருளுடைய இயக்கத்துக்கு என்ன நடந்திருக்கு? சிப்கா. ஓய்வு. 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 ரைட், சரி சரி, நேரம் போய் கொண்டிருக்குது, இடப்பெயர்ச்சி மாறையில அப்போ ஓய்வு. அதே மாதிரி அடுத்தது ஸ்ரீகானன். ஸ்ரீகானன் சொல்லுங்க பாப்போம். இறுதி 5 செகண்ட்கள் பொருளுடைய இயக்கத்துக்கு என்ன நடந்தது? ஸ்ரீகானன், இறுதி 5 செகண்ட்கள்ல என்ன நடந்தது? ரிக்லா. சொல்லுங்க. இறுதி 5 செகண்ட்கள்ல பொருளுடைய இயக்கத்துக்கு என்ன நடந்தது? இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க பிள்ளைகள் போன கிளாஸ்ல. இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு எல்லாத்தையும் கடைசி கேள்வி என்ன நினைக்கிறேன் 3க்குமான கிராஃப் போட்டு என்னென்ன மாதிரி இயக்கங்கள் அமையும் என்றதெல்லாம் சொன்னாங்க.
சரி ரிக்லா சொல்லுங்க. கேட்கிற நேரம் கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லி பழகுங்க பிள்ளைய. உங்களுக்கு விளங்கி இருந்தா தான் பிரயோசனமா இருக்கும். சரியா, நான் மட்டும் கழிச்சு கொண்டு போனேன்னா நீங்கள் ஒன் பண்ணி போட்டு வேற வேலையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. அது உங்களுக்கும் பிரயோசனம் இல்லை, எனக்கும் பிரயோசனம் இல்லை. சரியா, முழுமையா கவனம் முழுக்க இங்க இருக்கணும். என்னதான் படிக்கலாம் நாங்கள். லிவின் சொல்லுங்க பாப்போம். இறுதி 5 செகண்ட்கள்ல என்ன நடந்திருக்கு? அமர் முடியல. விட தெரிஞ்சாக்கள் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளையார். இறுதி 5 செகண்ட்கள்ல இயக்கம் தொடர்பா தெரிஞ்சாக்கள் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 4 2 6 8 மொத்தம் 6 தான். சரி 17ல 6ண்டா 11. ரைட், ஆஹிப் சொல்லுங்க பாப்போம். எதிர் திசையில சீரான வேகம். ரைட், எதிர் திசையில சீரான வேகம். சரி, எப்படி வரைவு வந்தா பிள்ளைகள் நாங்கள் வேக நேர வரைவுல தான் அவர் முடியலன்னு சொல்லுவோம். வேகம் குறை. இங்க வந்து சீரான வேகம் தான். சரி, ஆனா எதிர் திசையில சீரான வேகம். சரி, இதுவும் சீரான வேகம் தான். ஆனா ஆரம்ப திசைக்கு எதிர் திசையில இருக்கு. சரி, எவ்வளவு வந்து நாங்கள் ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை வச்சுக்கொண்டு பெறக்கூடிய விஷயங்கள். படித்திறன், அது படித்திறனை வச்சுக்கொண்டு தான் இவ்வளவு சீரான வேகம் என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஓய்வு என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது வந்து படித்திறனை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிற விஷயங்கள். அடுத்தது இங்க இந்த பொருள்ன இந்த சிறுவன் மொத்த இடப்பெயர்ச்சி பற்றி என்ன சொல்லலாம்? மொத்த இடப்பெயர்ச்சி. சரியா, சிறுவன் மொத்த இடப்பெயர்ச்சி பற்றி எல் தருணி. தருணி சொல்லுங்க பாப்போம். மொத்த இடப்பெயர்ச்சி பற்றி என்ன சொல்லலாம்? மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? தருமன் எவ்வளவு? எல் தருணி. யாரு? ஹின்சா சொல்லுங்க. பன்னெண்டு மீட்டர். எது இடப்பெயர்ச்சியோ? ஓ மொத்த இடப்பெயர்ச்சி கேட்டு. அருண் சொல்லுங்க பாப்போம். கே அருண். 24 மீட்டர். இல்ல பிள்ளை. மொத்த இடப்பெயர்ச்சி சார் தூரங்கள். பூஜ்ஜியம். 0. 0. 0. 0. சரி, 20 செகண்ட் முடிவுல பாருங்களேன், கிராஃப பாருங்களேன். 0 ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்ப வந்துருக்கு. சரி, அப்ப மொத்த இடப்பெயர்ச்சி வந்து இங்க 0. இதுவே தூரம் என்று கேட்டிருந்தா தான் நீங்க சொல்ற 24 பேர். சரியா, போறதுக்கு 12 மீட்டர். அப்புறம் அங்க 10 செகண்ட் அப்படியே மினக்கறாங்க ஓய்வில் இருக்கிற. அப்புறம் திருப்ப வாரதுக்கு 12. அப்ப 12 12 24 மீட்டர். தூரம் என்று கேட்டா 24 மீட்டர். இடப்பெயர்ச்சி என்ன பாருங்க, ஆரம்பிக்கிறதும் 0த்துல, 20 செகண்ட் முடிவிலையும் அவற்ற தானம் 0. ஆகவே இடப்பெயர்ச்சி வந்து 0 என்று வரும். சரிதான், இடப்பெயர்ச்சி 0. தூரம் வந்து 24 மீட்டர், இடப்பெயர்ச்சி தான் 0. அது மாதிரி இன்னொரு கேள்வி, ஒரு குறிப்பிட்ட திசை வழியே இந்த சிறுவன் அடைந்த உச்ச இடப்பெயர்ச்சி எவ்வளவு என்று கேட்டா என்ன கொடுப்பீங்க? குறித்த திசை வழியே இந்த சிறுவன் அடைந்த உச்ச இடப்பெயர்ச்சி. கே அபினியா சொல்லுங்க பாப்பா. 12 மீட்டர். ரைட், அதுக்குத்தான் 12 மீட்டர். குறித்த திசை வழியேண்டேக முதல் 5 செகண்ட்கள் வந்து குறிப்பிட்ட திசையில தான் இயங்கி
12 மீட்டர் என்ற இடப்பெயர்ச்சி அடைகிற. அப்புறம் அடுத்த 10 செகண்ட்கள் இயங்காம ஓய்வில் இருக்கிறார். அப்புறம் இறுதி 5 செகண்ட்கள் வந்து எதிர் திசையில இயங்குற. எதிர் திசையில பயணம் செய்து திருப்ப ஆரம்பிச்ச புள்ளிக்கே போறார். அப்ப குறித்த ஒரு திசையில அடைந்த உச்ச இடப்பெயர்ச்சி எவ்வளவு வேண்டா அதுக்கு 12. மொத்த இடப்பெயர்ச்சி வந்து 0. ஆரம்பிச்ச இடத்துக்கே முடிக்கிறபடியா இடப்பெயர்ச்சி 0. சரி, அடுத்தது படித்திறனை வச்சுக்கொண்டு நாங்கள் வேகங்களை காணலாம். ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரை வந்தபடியா படித்திறனை வச்சுக்கொண்டு வேகத்தை காணலாம். இதுல முதல் 5 செகண்ட்கள்ல வேகம் காண்றதுக்கு பிள்ளைகள் முதல் 5 செகண்ட்கள்ல அடைந்த இடப்பெயர்ச்சி 12. அதுக்கடுத்த நேரம் பாத்தீங்கன்னா 5 பிரிச்சு விட்டோம்னா அங்க முதல் 5 செகண்ட்கள்ல வெட்ட வேகம் வரும். சரி, ஐவி 2 பார்த்து 2.4 மீட்டர் பெர் செகண்ட் வரும். அது மாதிரி இறுதி 5 செகண்ட்கள்ல வெட்ட வேகம் காண சொல்லி கேட்டா அதுவும் 5 செகண்ட் தான். இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா 12 மீட்டர். சரியா, 12 மீட்டர் தான் பயணம் செய்ய போறார். அப்ப அதுவும் 2.4 மீட்டர் பெர் செகண்ட் தான் வரும். சரி, ரெண்டு சந்தர்ப்பங்களையும் வேகம் வந்து 2.4 மீட்டர் பெர் செகண்ட் தான். ஆனா திசை வந்து மாறும். சரி, அப்ப இந்த கிராஃப பார்த்தோனிய பிள்ளைகள் எவ்வளவு விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகத்துல வந்துடும். சரி, அந்த கிராஃப பார்த்த இடப்பெயர்ச்சி நேர வரைவண்ட கிராஃப பார்த்தோனியே அதின் இயக்கங்கள் என்னென்ன சொல்லுது, இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும், தூரம் என்னவா இருக்கும், குறித்த திசையில் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு, இடப்பெயர்ச்சியின் படித்திறனை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சி நேர வரைவின்ற படித்திறனை வச்சுக்கொண்டு வேகம் எவ்வளவா இருக்கும், இதுகளை எவ்வளவு எங்கட மைண்டுக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு கூற்றுகளை பார்த்தவன்னு சொன்னா ஈஸியா செய்துட்டு போயிருக்கும். சரி, அப்ப கூற்றுகளை பாருங்க. முதல் 5 செகண்ட்களில் சீரான ஆர்முடலுடன் இயங்கினான்னு சொன்னா வேகம் இங்க மாறி சீரான வேகம். ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை வச்சுக்கொண்டு நாங்க வேகத்தை பற்றி தான் கதைக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஒரு வளைந்த கிராஃபா வந்ததுன்றா தான் நாங்க ஆர்முடலை பற்றி நாங்க கதைக்கிறோம். சரி, அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சீரான வேகம் சீரான ஆர்முடல்ன்றது வந்து தவறான கூற்று. அடுத்து அவன் 10 செகண்ட்கள் ஓரிடத்தில் தங்கினான் என்றது வந்து சரி. ஏன்னா இங்க பாருங்க 5 செகண்ட்ல இருந்து 15 செகண்ட் வரையான நேர கால பகுதிக்குள்ள தான் அவற்ற வேகம் வந்து அவற்ற இடப்பெயர்ச்சி வந்து மாறாம இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஓய்வில இருந்திருக்கிறார், ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். இடப்பட்ட காலப்பகுதி 10 செகண்ட். அப்ப அது சரி. 10 செகண்ட்கள் ஒரு இடத்தில் தங்கினான் என்று சொன்னா அது சரி, ஓய்வில இருந்த காலப்பகுதி. அது மாதிரி மற்றது மூன்றாவது அவன மொத்த இடப்பெயர்ச்சி 12 மீட்டர். அது தவறு. மொத்த இடப்பெயர்ச்சி 0. ஆரம்பிச்ச புள்ளிக்க திருப்ப வரபடியா 0. அது மாதிரி அவன் அடைந்த உயர் வேகம் 12 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு, அதுவும் தவறு. அவர் 2 சந்தர்ப்பங்களையும் அடைஞ்ச வேகம் வந்து 2.4 மீட்டர் பெர் செகண்ட். சரி, எனவே இதுல சரியான கூற்று 2. ரைட், அடுத்தது நத்தை ஒன்று ஏயிலிருந்து பியின் ஊடாக சியை அடைந்தது. நத்தையின் ஆரம்ப புள்ளியே, இறுதி புள்ளி வந்து சி. அது ஏயிலிருந்து பியின் ஊடாக சியை அடையும். ஏயிலிருந்து பி கிடப்பட்ட தூரம் 6, பியிலிருந்து சி கிடப்பட்ட தூரம் 8. ஆகவே நத்தையின் தூரம்ன்றது வந்து ஏயிலிருந்து பிக்கு போகும், அப்புறம் பியிலிருந்து சிக்கு போகும். சென்ற பாதையின் அந்த பயண பாதையின் மொத்த நீளம் தான் தூரம். தூரம் காண்றதுக்கு 2ஐயும் கூட்டணும். 6ஐயும் 8ஐயும் கூட்டுவோம் 14 பேர். தூரம்ன்றது 14 மீட்டர். அதே நேரம் இடப்பெயர்ச்சி என்று சொன்னா அந்த நத்தையின் ஆரம்பத்தானம் ஏ, இறுதித்தானம் சி, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற குறித்த திசையில் அமைந்த நீளத்தை தான் நாங்க இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம். எனவே இதை நாங்க ஒரு செங்கோண முக்கோணமாக கருதி பைதரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஏசி என்ற பக்கத்தின் நீளத்தை கணிச்ச வேண்டாம், அதுதான் இடப்பெயர்ச்சி. சரி, அப்ப ஏசி வர்க்கம் சமன் 6 வர்க்கம் சக 8 வர்க்கம். 6 6 36 வரும், 8 64 வரும். கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 100. ஏசி வர்க்கம் 100 படியே ஏசி வந்து 100 ரூட் எடுத்து விடுங்க 10. இவற்ற பெருமன் வரும் உங்களுக்கு 10 மீட்டர்னு சொல்லி. அதாவது இடப்பெயர்ச்சி வந்து 10 மீட்டர். சரியா, தூரம்ன்றது வந்து சென்ற பயணப்பாதையின மொத்த நீளம் கூட்டுவீங்கள் 6 மட்டும் 14.
அது மாதிரி இடப்பெயர்ச்சி என்றது வந்து ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய குறித்த திசையில் அமைந்த நீளத்தை தான் இடப்பெயர்ச்சி என்று சொல்றோம். பைதரஸ் தேற்றத்தை பயன்படுத்த நீங்க நாங்க கண்டுபிடிக்கலாம், வேற வழி இல்லை எங்களுக்கு. ஆகவே அது 10 மீட்டர். சரியா, பொருத்தமானது 4. சரியா பிள்ளையார்? அடுத்த 19வது கேள்வியை பாருங்க. பந்து ஒன்று 30 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்பட்டது. பந்து சென்ற உச்ச உயரத்தையும் அது நிலத்தை அடைய எடுத்த நேரத்தையும் முறையே காட்டுவது. சரியா, 30 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட ஒரு பந்து எறிய போறோம். தரையில இருந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட ஒரு பந்து எறிய போறோம். பந்து எறிஞ்சாங்களுக்கு தெரியும், பந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் போகும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துல பழையபடி தரையை நோக்கி விழ ஆரம்பிக்கும். சரியா, அப்புறம் தரையாடை. இப்ப கேள்வி வந்து பந்தடைகின்ற அந்த உச்ச உயரம் கேள்வி. அதே மாதிரி அது திருப்ப நிலத்தை வந்து அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்ன்றது கேள்வி. ரைட், நான் கேட்கிறார்கள், இது உடனடியா பதில் சொல்லுங்க. இப்ப கேள்வி கேட்கிறேன்னு ஓடிதான் இதண்ட கூடாது பிள்ளைகள். கேள்வி கேட்கறது வந்து உங்களோட நன்மைக்காகத்தான். சரியா, தனியா நான் மட்டும் விஷயத்த விளங்கினா அது விளங்குற மாதிரி இருக்கு. நாளை கொண்டே பாத்தீங்கன்னா ஒண்ணும் விளங்கும். நீங்க ஒரு விஷயங்களை விளங்கி கொண்டு படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஈஸியா இருக்கு. சரி, யாரோ ஒரு மைக் வேலை செய்யலன்னு போட்டது மிதுசி. ரைட், 7 மணி வரைக்கும் மைக் அதுகளை வேலை செய்யக்கூடிய நிலைமையில வாங்க. ரைட், அப்ப ஜேஎஃப் நிஃபா சொல்லுங்க பாப்பம். மேல் நோக்கி எறியக்குள்ள அதனுடைய அந்த பந்தின் இயக்கம் தொடர்பா என்ன சொல்லுதான்? என்ன இயக்கத்தோட அந்த உச்ச உயரத்தை அடைகிற வரைக்கும் அதனுடைய இயக்கம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு நிஃபா? மிக சொல்லுங்க பிள்ளைய, நேரத்தை மினக்கெடுத்தாம சொல்லுங்க. பந்தொன்னு மேல் நோக்கி எறியப்படையக்குள்ள அதன் இயக்கம் எத்தகையதா இருக்கு? சஸ்மிகா? அது பந்திர வேகம் வந்து படிப்படியா குறைஞ்சி ஒரு இடத்துல ஓய்வுல நிக்குது. ரைட், சரியா. மேல் நோக்கி நாங்கள் எறியக்குள்ள புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்ய போறோம். அப்ப வேகம் வந்து குறை, அதாவது சீரான அமர்முடுகளோட இயங்கும். சரியா, 10 வேகம் குறை, சீரான அமர்முடுகளோட இயங்கும். மேல் நோக்கி எறியப்படுற பந்து சீரான அமர்வுகளோட இயங்கும். 30 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட எறிகிறபடியால முதலாவது செகண்ட் முடிவில் 20 மீட்டர் பெர் செகண்ட் அடைவார். 2வது செகண்ட்ல 10 மீட்டர் பெர் செகண்ட் அடைவார். அதாவது வேகம் 10 குறை. 3வது செகண்ட் முடிவில் 0 என்ற வேகத்தை அடை. 0 என்ற வேகம் தான் அதன் உச்ச உயரமா இருக்கு. சரியா, 0 என்ற வேகத்தில் அதுக்கு பிறகு அங்கால பந்து போயிடலாம், அது திருப்ப கீழே தான் வரும். அப்ப அதை வந்து நாங்க உச்ச உயரம் என்று சொல்லுவோம். அது மாதிரி திருப்ப கீழே விளைவுகளையும் பாத்தீங்கன்னா 10 வேகம் கூடும். அதே ஓர்டர்ல கூடும் பாருங்க. முதலாவது செகண்ட்ல 10க்கு வருவார், அடுத்த செகண்ட்ல 20க்கு வருவார். திருப்ப தரையை அடிக்கைக்குள்ள அதே வேகத்தோட எறியக்கு எவ்வளவு வேகம் இருந்ததோ அதே வேகத்தோட தரையில விழும். 30ஓட எறிஞ்சோம்னு சொன்னா திருப்ப தரையில விளைவுக்குள்ளேயும் 30ஓட தான் விழும். சரிதானே, 30 மீட்டர் பெர் செகண்டோட இது என்ன வேண்டா, திருப்ப விளைவுக்குள்ளேயும் 30ஓட தான் விழும். சரி, அப்ப பந்த மேல் நோக்கி எறியக்க பிள்ளைகள் சீரான அமர்முடுகளோட போய் உச்ச உயரத்துல ஓய்வுக்கு வந்து அதுக்கு பிறகு கீழே விளைவுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சீரான ஆர்முடுகளோட இயங்கும். சரி, இதானே அதன் இயக்கம். எறியக்குள்ள நாங்க 30 மீட்டர் பெர் செகண்டோட எறிஞ்சோம்னா திருப்ப தரைக்கு விளைவுக்குள்ளேயும் அதே வேகத்தோட தான் வந்து விழும். இப்ப எங்களுக்கு கேள்வி வந்து பந்து சென்ற உச்ச உயரம். இந்த உச்ச உயரத்தை வந்து நாங்க 2 வழிமுறையில செய்யலாம். சரியா, 2 மெத்தட்ல நாங்க செய்யலாம். ஒன்று வரைவை பயன்படுத்தி செய்யலாம், இன்னொன்று வந்து சமன்பாட்டை பயன்படுத்தி செய்யலாம். சரி, அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் ஒரு விஷயம். இந்த நேர்கோட்டு இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாதையில நடக்கிற சாதாரணமான நிகழ்ச்சி என்று சொன்னா அதுக்கு இடப்பெயர்ச்சி எப்படியோ அதே மாதிரித்தான்
புவியீர்ப்பு பின்களான இயக்கத்துக்கு உயரம். சரியா, நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல வந்து ஏர் முடல் அதுகளை வச்சுக்கொண்டு தூரத்தை காண்ற மாதிரி இல்லாட்டி இடப்பெயர்ச்சியை காண்ற மாதிரி இடப்பெயர்ச்சிக்கு நிகரான ஒரு கணியம் தான் உயரம் என்று சொல்றோம். புவியீர்ப்பு பின்களான இயக்கத்துல உயரம் என்று சொல்றோம். சரி, அப்ப சாதாரணமா நாங்கள் இடப்பெயர்ச்சி கணிக்கணும் என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு 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 பொருள்ல வேகம் நேரம் அந்த தரவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதுகளை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சி கணிக்கிறதுக்கு என்ன செய்யற நீங்கள்? வேகம் நேரம் முதலிய தரவுகளை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சி கணிக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யற நீங்கள்? சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. பிள்ளைகள் ரைட், சொல்லுங்க. யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. பரப்பளவு எப்ப காணுவீங்கள்? வரைவு தரப்பட்டா பரப்பளவு காணலாம். வேக நேர வரைவு தந்தா அதை எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சியை காணலாம். நான் சொல்றது வந்து வரைவு இல்லாம அப்படி செய்யலாம். வரைபாலையும் செய்யலாம், அதுவும் ஒரு மெத்தட், அதை பற்றியும் பார்க்க போறோம். வரைவு இல்லாம உங்களுக்கு இந்த கணியங்கள் தரப்பட்டிருக்கு, வரைவை பயன்படுத்தாம செய்யறா அப்படி செய்யலாம். தெரிஞ்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிக்கிற இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சா வேகம் கிடைக்கும். நான் கேட்டது வந்து இடப்பெயர்ச்சி காணணும்னு சொன்னா வேகமும் நேரமும் தரப்பட்டு இடப்பெயர்ச்சி காணணும்டா எப்படி காணும்? வேகம் தர நேரம் சமன் இடப்பெயர்ச்சி. ரைட், வேகம் தர நேரம். சரியா, வேகத்தை நேரத்தால பெருக்கி விட்டா இடப்பெயர்ச்சி வரும். சரி, இதுல ஒன்று கவனிங்க. வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். எனக்கு இப்ப வேகமும் தெரியும் நேரமும் தெரியும், இடப்பெயர்ச்சி தெரியலையேண்டா இடப்பெயர்ச்சி எழுவாய் மாற்றம் செய்வேன். பிரிக்கிற நேரம் அங்கால போய் வேகத்தோட பெருக்கும். சரி, இடப்பெயர்ச்சி எழுவாய் மாற்றம் செய்தன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி எஸ் அண்டு வைப்பான். பிரிக்கிற நேரம் அங்கால வேகத்தோட போய் பெருக்கப்படும். ஆனா இது எப்ப சாத்தியம் என்று சொன்னா வேகம் மாறாம இருக்கைக்குள்ள நாங்க நேரடியா மாறா வேகத்தை நேரத்தால பெருக்கலாம். சரியா, வேகம் வந்து ஒரு சீரான வேகமா இருக்கிற பட்சத்துல நாங்க சீரான வேகத்தை நேரத்தால பெருக்கி இடப்பெயர்ச்சியை காணலாம். ஆனா இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் மாறுது. ஆரம்ப வேகம் 30, இறுதி வேகம் வந்து உச்ச உயரத்தை அடையக்குள்ள வேகம் வந்து 0. இங்க வேகம் மாறுது. வேகம் சீரா இல்லையென்று சொன்னா பிள்ளைகள் என்னத்தை காணணும்? சீரற்ற வேகம் என்று சொன்னா நாங்க என்ன காண வேணும்? முதல் சீரற்ற வேகம் என்றா என்னத்தை காணும்? சராசரி வேகம். ரைட், சராசரி வேகம். சரி, சரிதானே. சீரான வேகம் நேரடியா நாங்கள் பெருகி போட்டு போடலாம். ஆனா இங்க வந்து வேகம் மாறிக்கொண்டிருக்கிறபடியா சராசரி வேகத்தை கண்டு நேரத்தால இருக்கும். சரியா, சராசரி வேகம் காண்றதுக்கு ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிச்சு விட்டீங்கண்டா சரி சராசரி வேகம் வரும். அதை நேரத்தால பிரிக்கணும்டா இடப்பெயர்ச்சி எங்களுக்கு வரும். அதே மாதிரி இது உயரத்துக்கான கேள்வி. இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக இங்க இருக்கிற கணியம் உயரம். இங்க பந்தின் ஆரம்ப வேகம் 30, இறுதி வேகம் வந்து உச்ச உயரத்தை அடையக்குள்ள இந்த வேகம் வந்து 0 போயிடும். ஆகவே 0. அது 2ஆல பிரிச்சீங்கன்னா சராசரி வேகம் வரும். அதுக்கு எடுக்கிற நேரத்தால பெருக்கி விட்டோம்னு சொன்னா உயரம் வரும். உச்ச உயரத்தை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் அவ்வளவு பிள்ளைகள். ரைட், நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். சரி, இப்ப இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உச்ச உயரத்தை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் அவ்வளவு 30ஓட அறிஞ்சிருக்காங்க. உச்ச உயரத்தை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் 3 செகண்ட். ரைட், 3 செகண்ட். சரி 3 செகண்ட். சரியா, 30ஓட அறிஞ்சவன்னு சொன்னா ஒரு செகண்ட் 10 படி குறையும். அது 0க்கு வாரதுக்கு எடுக்கிற நேரத்தை கண்டிங்கன்னா சரி 30ல இருந்து 20 வர்றதுக்கு 1 செகண்ட், 20ல இருந்து 10 வாரதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட், அப்புறம் 10ல இருந்து 0க்கு வாரதுக்கு 1 செகண்ட், மொத்தம் 3 செகண்ட். சரி, அப்ப இந்த பெருமானத்தை 3ஆல பெருக்கி விட்டவன்டா எங்களுக்கு உயரம் வரும். சரியா, 35 30 தான். 30 2ஆல பிரிச்சா 15, 15 3ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 45 வரும். ஆகவே உச்ச உயரம் வரும் எனக்கு 45 மீ. சரி, உச்ச உயரம் கண்டாச்சு 45 மீட்டர். ரெண்டாவது அது நிலத்தை அடைய எடுக்கும் நேரம்.
உச்ச உயரத்துக்கு போறதுக்கு 3 செகண்ட் எடுக்குதுண்டா பிள்ளைகள், திருப்ப நிலத்தை அடிக்கிறதுக்கு 3 செகண்ட் எடுக்கும். ஆகவே மொத்தமா எவ்வளவு நேரம் எடுக்கும்? 6 செகண்ட். 6 செகண்ட். சரியா? போறதுக்கு 3, திருப்ப வாரதுக்கு 3, நிலத்தை அடைய எடுக்கிற நேரம் அண்டைக்குள்ள மொத்த நேரம் தான் போடணும். அப்ப 6 செகண்ட். 45 மீட்டரும் 6 செகண்ட் தான் விட. எனவே சரியான விட 2 ஆகும். சரியா? 45 மீட்டரும் 6 செகண்ட். இது இப்ப நாங்கள் பயன்படுத்தினது பிள்ளைகள் சமன்பாட்டை பயன்படுத்தி செய்த நாங்கள். இதே வரைவை பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். முதலாவது கேள்விய வடிவா கவனியுங்க. எல்லார்ட்டையும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாமான் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது கட்டாயம் பிள்ளைகள் பேப்பரை செய்து கொண்டு வாங்க. ஆக்டிவ் மைக் இறை இது இருக்கா? இது என்னமோ இப்ப பிள்ளைகள் நாங்கள் இந்த உச்ச உயரத்தை அடைஞ்சு திருப்ப தரைய தொடுற வரைக்குமான இயக்கத்துக்கான வேக நேர வரைவை வரைய சொல்லி கேட்டுக்கிட கண்டு வைப்போம். சரிதானே? வேக நேர வரைய சொல்லி கேட்டுக்கிட கண்டு வைப்போம். அப்ப கிராஃப் வந்து பிள்ளைய எப்படி வரும்? சரி, எங்க வேகம் மீட்டர் செகண்ட் -1 தரப்படுது. நேரம் செகண்ட்ல தரப்படுது. 30 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து எறியப்படுற பொருள் வந்து 30ல இருந்து எறியப்படுது. ஆரம்ப வேகம் 30. அண்டோடைய இந்த இடத்துல நாங்க சும்மா 30 குறிப்போம். அந்த எறியப்படைகளை பாத்தீங்கன்னு சொன்னா 10 வேகம் குறையும். அதாவது சீராக அமர்முடுகி உச்ச உயரத்துல அதன் வேகம் வந்து பூச்சியத்தை அடை. சகின்னு சொல்லுங்க. சரியா? உச்ச உயரத்துல வேகம் வந்து பூச்சியத்தை அடை. அப்ப அது மட்டும் கிராஃப் எங்களுக்கு என்னண்டு வரும்னு சொன்னா சீரான அமர்முடுகளோட வந்து பூச்சியத்தை அடையணும், ஓய்வுக்கு வரும். சரி, இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு கிராஃப் எப்படி வரும்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஓய்வுக்கு வந்துட்டு பூச்சியம். சரி, இனி அடுத்த கட்டம் ஓய்வுக்கு வந்தா பிறகு திருப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா கீழ் நோக்கி விழுவார். இனி மேல போறதுக்கு வழி இல்லை, பூச்சியத்துக்கு வந்துட்டு. அப்ப கீழ் நோக்கி வந்துதான் ஆகணும். ஒவ்வொரு செகண்டும் 10 படி வேகம் கூடும். எனவே சீரான ஆர்முடலோட கீழ் நோக்கி வருவார். திசைகள் வந்து வேற வேறு. ஆரம்பத்துல மேல் நோக்கி போயிடுவார், இப்ப திருப்ப கீழ் நோக்கி வரப்போவார். இப்ப திசை மாறுறபடியால நாங்க கிராஃப் வந்து இது ஒரு திசை என்று எடுத்தோம்னா, இது ஒரு நேர் திசை என்று எடுத்தோம்னு சொன்னா இப்ப திசை மாறப்போகுது. எனவே எதிர் திசையில கிராஃப் வரும். ஆகவே எனக்கு கிராஃப் எப்படி வரும்னு சொன்னா அப்படியே பூஜ்ஜியத்துல இருந்து வேகம் படிப்படியா போகும். சரியா? கூடி தரையை அடிக்கைக்குள்ளேயும் வேகம் 30 படியா அது நாங்க மறை திசையில குறிப்போம். அந்த எதிர் திசையில மறையில 30 வந்ததுன்னு சொன்னா கருத்து எதிர் திசையில வேகம் 30. சரி, இதான் அந்த வேக நேர வரை. 30 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட மேல் நோக்கி எறியப்பட்ட ஒரு பொருள் ஒன்று திருப்ப தரையை அடையும் வரைக்குமான வேக நேர வரைவை வரைகின்ற ஒரு கேள்வி கேட்ட இந்த மாதிரி தான் கிராஃப் கொடுக்கும். அது மாதிரி இப்ப கிராஃபை வச்சுக்கணும். அது மாதிரி இந்த நேரம் கொடுக்கக்குள்ள இது வளத்துக்கும் பிடிச்ச நேரம் 3 செகண்ட். சரியா? உச்ச உயரத்தை அடையிறதுக்கு எடுத்த நேரம் 3 செகண்ட். அது மாதிரி திருப்ப தரைய அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் 3 செகண்ட். அப்ப 3 3 6 செகண்ட். இது கிராஃப். இப்ப கிராஃபை வச்சுக்கொண்டு உயரத்தை காணப்போம். சரியா? உயரம் என்று சொல்லிக்க உச்ச உயரத்தை காணப்போறோம். உச்ச உயரம் என்று சொல்லிக்க
30 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் எறியப்பட்ட 30 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் எறியப்பட்ட பொருள் உச்ச உயரத்தை அடைகிற வரைக்குமான அந்த 3 செகண்ட் வரையான அந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய graph. சரி, அப்ப இந்த இவ்வளவு பகுதியும் எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சிக்கு சமனா இருக்கு. அதாவது இந்த இடத்துல உயரத்துக்கு சமனா இருக்கு. சரியா, முக்கோண பரப்பை கண்டுபிடிங்க. முக்கோண பரப்பு காண்றதுக்கான சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்து உயரம். அரைதர அடிக்கு பதிலாக இங்க பாருங்க 3, இதான் அடி 3. செங்குத்து உயரத்துக்கு பதிலாக அவ்வளவு 30 வரும். சுருக்கி நீங்கன்னு சொன்ன 15 30 15 3ஆல பிரிக்கினா 45. ஆகவே உயரம் வர 45 மீட்டர். இப்படியும் கணிக்கலாம். சரி, இது வரைவை பயன்படுத்துற முறை. வரைவை பயன்படுத்தி உயரம் கணிக்கும் கொண்டு இந்த மாதிரி கணிக்கலாம். இல்லாட்டி நாங்கள் நேரடியா சமன்பாடுல கணிக்கிறேன்னா அப்போது செய்த மாதிரி சராசரி வேகத்தை கண்டு நேரத்தால விரிக்கி விட்டவங்க. சரி, சரியா பிள்ளைகள், இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் வாரது வரைவை நோட் பண்ணி வை. இது கிளியரா பிள்ளைகள்? பிள்ளைகள் ஓம் இல்லாட்டி இல்லையன்னு சொன்னா தானே பிரயோசனம். ஆம் சார். ஓம் சார். ஓம் சார். ஓகே. சரிதானே, தேவையானதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த 20வது கேள்வி பாருங்க. ஏற்கனவே இந்த வரைவு செய்து விட்டேன் உங்களுக்கு. இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள், வேக நேர வரைவுகள், அதை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி அந்த இயக்கங்களை சொல்றதுன்றதெல்லாம் உங்களை செய்து விட்டபடியா உடனே விட சொல்லி கொண்டு போவீங்களான்னு நினைக்கிறேன். கேள்வியை விட்டுட்டு முதலாவது அந்த வரைவை மாத்திரம் பார்ப்போம். நாங்கள் இப்ப எல்லாமே இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுல அந்த தரப்பட்டதுகளை வச்சுக்கொண்டு அதன் இயக்கங்களை சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது வந்து எப்படிப்பட்ட இயக்கமா இருக்கு? சீரான வேகம். சீரான வேகம். ரைட், சீரான வேகம். இரண்டாவது ஓய்வு சார். ஓய்வு. மாறா வேகம். யார் ஒரு ஆள் மாறாவதுன்னு சொல்லு. சீரான வேகம் தான் மாறாவது. இது ஓய்வு நேரத்தோட இடப்பெயர்ச்சி தான் நீங்க மாறி விடி கிராஃபில தான் மாறாவேகம் என்று சொல்லும். வேக நேர வரைவில் தான் இப்படி வந்தா மாறாவேகம் என்று சொல்றாரு. இங்க நேரம் போய் கொண்டிருக்குது, இடப்பெயர்ச்சி மாறி ரெண்டா கருத்து ஓய்வு. அவர் இயங்கையில் என்றார். மூன்றாவது மாறா வேகம். அதுவும் ஓய்வு தான். சரியா, நாலாவது கிராஃப் சொல்லுங்க. ஆர்முடுதல். ஆர்முடு பாருங்க, படித்திறன் வந்து கூடுதன். இந்த வரைவு எக்ஸச்சோட அமைக்கிற கோணம், வரைவு அமைக்கிற கோணம் வேற கூடுது. அப்ப ஆர்முடு இப்படி கிராஃப் வந்த ஆர்முடு. சரியா, மாறி வந்தா எஸ்டி கிராஃப் இப்படி வந்ததுன்னு சொன்னா அமர்முடுதல். 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 சரி, அப்ப இது எல்லாத்தையும் தரவா தெரிஞ்சு வச்சிருங்க. கேள்வி வந்து டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். மாறாவேகத்துடன் இயங்கும் பொருள்லாம் கேள்வி. மாறாவேகம் என்ற சீரான வேகம். பொருத்தமான கிராஃப் முதலாவது. இந்த மாதிரி அடுத்த கேள்வி, எண்ணிக்கணியத்தை மட்டும் கொண்ட தொகுதி சொல்லுங்க பாப்போம். எத்தனையாவது வரும்? இதை பற்றியும் அடிக்கடி முதலாவது கதி தூரம். கதியும் தூரம். சரி, இடப்பெயர்ச்சியும் வேகமும் திசை கருதுறபடியா காவி கணியம். கதியும் தூரமும் தான் திசை வெற்றி கருத மாட்டோம். பெருமன் பற்றி மட்டும் கதைப்போம். எனவே எண்ணிக்கை.
22வது கீழுள்ள வரைவுகள் எக்ஸ் y என்பவற்றின் இயக்கம் தொடர்பாக சரியானது. எக்ஸ் வந்து பாருங்க பிள்ளைகள் வேக நேர வரைவு, y வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு. வேக நேர வரைவில இந்த மாதிரி அமைஞ்சதுன்னு சொன்னா இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? சீரான ஆர்முடுகல். சீரான ஆர்முடுகல். என்ன நேரத்தோட வேகம் சீரான முறையில கூடிக்கொண்டு வருது. அப்ப சீரான ஆர்முடுகல். இடப்பெயர்ச்சி நேர வரைவில y சீரான வேகம். இருபத்தி மூணு இந்த கேள்விய வடிவர்க பாருங்க பிள்ளைகள். லொரி ஒன்று ஒரு நேரான பாதையில செல்லுதாம். அப்ப அந்த எண்ண தாங்கியில இருந்து சீரான நேர ஆயிடு. சீரான நேர ஆயிடு என்றால் ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒருக்காவோ இல்லாட்டி ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒருக்காவோ எண்ணெய் துளிகள் வந்து பாதைக்கு மேல விழுந்திருக்கிற விதம் படத்துல காட்டப்பட்டிருக்கு. இவ்வாகனத்தின் இயக்கம் தொடர்பாக மிக பொருத்தமான கூற்று. வடிவா ஜோதிச்சு சொல்லுங்க பாப்போம். வாகனத்தின் இயக்கம் தொடர்பா என்ன சொல்லுங்க? முதல் பாருங்கோ, துளிகளுக்கு இடப்பட்ட சீரான நேர ஆயிடு. இப்ப நேரம் வந்து மாறையில குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கில தான் எண்ணெய் துளிகள் வந்து விழுகுது. முதல் பாத்தீங்கன்னு சொன்னா 2 எண்ணெய் துளிகள் விழுகிறதுக்கு இடப்பட்ட நேரம் வந்து குறையுது. பிறகு அடுத்த சந்தர்ப்பத்துல கூடுது. அதிலும் பார்க்க கூடுது. அப்படியே வேற வேற கூடிக்கொண்டு வருது. குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட அந்த நேர ஆயிடைகள்ல போன தூரம் வந்து கூடிக்கொண்டு வருது. ஆகவே இந்த இயக்கம் தொடர்பா என்ன சொல்லலாம்? ஆர்முடுகல். ரைட். சரியா, நேரத்தோட இடப்பெயர்ச்சி கூடிக்கொண்டு வாரபடியால ஆர்முடுகளா இருக்கு. அது மாதிரி 24வது கேள்வி. நேர்கோட்டில் இயங்குற கீழே தரப்பட்ட ஒரே மாதிரியான 2 மோட்டார் கார்கள் இயக்கம் தொடர்பான சரியான கூற்றுகள். வடிவக்கார பேரங்கு புள்ளிகள். ஒன்று வந்து 40 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட கிழக்கு திசை நோக்கி இயங்குற, மற்றவர் வந்து 40 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட மேற்கு திசை நோக்கி இயங்குற. ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக இயங்கு. முதலாவது கூற்று இரு கார்களினதும் வேகங்கள் சமனானவை. சமனானவை என்று சொல்லலாமா இந்த இடத்துல? சரியா பிள்ளையா? வேகங்கள் சமனானவை என்ற கூற்று பிள்ளைகள் இங்க சரியா? இந்த இடத்துல பொருத்தம் பிள்ளை என்ன பிள்ளை? வேகத்தின் பருமன் தானே சமன். வேகம் சமனானவை. சரி, பருமன் தான் சமனா இருக்கு. திசை வந்து மாறுது. என்ன, இவர் கிழக்கு திசை நோக்கி போறார், இவர் மேற்கு திசை நோக்கி போறார். பருமன் சமன், பருமன் சமன், திசை எதிர். கண்டபடியே நாங்கள் வேகம் சமன் என்று சொல்லிடலாம். தவறான கூற்று. 2 கார்கள் கதி என்று கேட்டா கதை சமன் என்று சொல்லலாம். கதைக்கு நாங்க தூரத்தை பற்றி கதைக்க வேண்டிய, கதைக்கு திசையை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கதி சமன் என்று சொல்லலாம். வேகம் வந்து சமன் அன்று. ஏனென்றா திசை மாறுறபடியா வேகம் சமன் இல்லை, பருமன் மட்டும்தான் சமன். 2வது கூற்று பாருங்க, இரு கார்களும் 1 செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சிகள் சமனானவை. இது சரியா பிள்ளை? இரு கார்களும் 1 செகண்ட்ல அடைந்த இடப்பெயர்ச்சிகள் சமன் என்று சொல்லி சரியா பிள்ளை? சரி. அப்படியே யோசிச்சு சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி சமனோ? இப்ப இந்த கார் பிள்ளைகள் 1 செகண்ட்ல 40 மீட்டர் தூரம் கிழக்கு திசை நோக்கி போவேன். அதே மற்ற கார் எடுத்தீங்கன்னா அதுவும் 1 செகண்ட்ல 40 மீட்டர் தான் போகும். ஆனா அவற்றை திசை வந்து மாறும், மேற்கு திசை நோக்கி போகும். திசை மாறுது. ஆகவே இடப்பெயர்ச்சி சமன் என்று சொல்லிடலாம். இடப்பெயர்ச்சியின் திசை வந்து கருதவு. இவர் 40 மீட்டர் கிழக்கு நோக்கி, இவர் 40 மீட்டர் மேற்கு நோக்கி. அப்ப இடப்பெயர்ச்சிகள் சமனானவை என்றபடியே அந்த கூற்றும் பிள்ளை. இதுக்கு 2 கூற்றுகளுமே பொய் என்று வரும். சரி, இரு கார்களும் 1 செகண்ட்ல அடைந்த தூரங்கள் சமனானவை என்று தரப்பட்டிருந்தா அது சரி. என்னோட தூரத்துக்கு திசை கருத மாட்டேன், பெருமன் மட்டும் தான் பார்ப்போம். 2 40 அது சரி.
ஆனா இடப்பெயர்ச்சி கருதுறபடி இடப்பெயர்ச்சி வேகம் அதெல்லாம் காவி கணியம் திசை கருதுவாம். இங்க திசை மாறி இருக்கிறபடியா சமன் என்று சொல்ல மாட்டேன். சரியா பிள்ளைகள்? 24வது கிளியரா? ஓம் சார். ரைட். 25ஓட நாங்க நிப்பாட்டி கொள்ளுவோம். ஒரு வேக நேர வரைவிற்கு அருகில் உள்ள வேக நேர வரைவின் மூலம் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியின் பருமனாக அமைவது. வேக நேர வரைவை பயன்படுத்தி என்ன இடப்பெயர்ச்சி காண்றது பிள்ளைகள்? வேகம் பேச்சுக்கு இது ஒரு வேக நேர வரைவு. வேக நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு உங்களுக்கு இடப்பெயர்ச்சிக்கு சமம். சரி, எனவே இது ஒரு முக்கோணம் மண்டபடியா முக்கோணத்தின் பரப்பை கண்டிங்கண்டா சரி. அரை தர அடிக்கு பதிலா 4 செங்குத்து உயரத்துக்கு 25 சுருக்கின வண்டா 8 4 25 2 சுருக்கினா 50 வரும். அப்ப இடப்பெயர்ச்சியின் பருமன் 50 மீ. சரியா? வேக நேர வரைவண்டைக்குள்ள வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து ஆர்முடுகள் இல்லாடி அமர்முடுகளை தரும். வேக நேர வரைவை எக்ஸச்சோடு அடைக்கிற அந்த பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு அதை வச்சுக்கொண்டு 50 மீட்டர் என்று போகலாம். இவ்வளவு சரியோ பிள்ளைகள்? ஓம் சார். ஓம் ஓம் சார். கட்டாயம் உலக எளியலும் செய்து கட்டாயம் உலக எளியலும் செய்து பாருங்க பிள்ளைகள். இதுல 40 எளியல் இருக்கு. அந்த 40 எளியலும் வடிவா ஒரு விளக்கத்தோட செய்தீங்கன்னா அப்புறம் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம் வந்து குழப்பமான விஷயமா இருக்கா. சரி, 40 எளியும் சரியான விளக்கத்தோட நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா எப்பவும் அதை மறக்க மாட்டீங்க. வடிவா ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ. மிச்ச கேள்வியிலையும் ஒருக்கா செய்துட்டு வாங்கோ. மிச்சத்தை நாங்க வார கிளாஸ் பார்ப்போம். மற்றது பிள்ளைகள் வார கிளாஸ் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் போடுவோம். சரியா? வெள்ளிக்கிழமை 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பேப்பர் கிளாஸ் நடக்கும். சரி, 7 தொடக்கம் 8 பேப்பர் கிளாஸ் நடக்கும். அதுக்கேற்றபடி மிச்ச கேள்வியில ஒருக்கா செய்துட்டு இந்த கேள்வியில சரி பார்த்துட்டு மிச்ச கேள்வியிலையும் செய்து கொண்டு வாங்கோ. வெள்ளிக்கிழமை நாங்க மிச்சத்தை பார்ப்போம். ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி லீவ் ஆயிப்போம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமாம், சொல்லுங்க. நீங்க 19வது யூஸ் பண்ண வாய்ப்பாடு சமன்பாடு பாவிக்கலாம் சார் எக்ஸாமுக்கு. புக்கில் இல்லைல்லவ? 19க்கு 19 அது வந்து நீங்க என்ன வேகத்தை வச்சு அதான் வேகத்தை வச்சுக்கணும். அது சமன்பாடு வந்து நான் என்ன வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம் இது உங்களுக்கு இருக்குதானே. இதை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சிக்குரியதை எடுக்க எழுவாய் மாற்றம் செய்யும். எழுவாய் மாற்றம் செய்து காண்றது அது கட்டாயம் புத்தகத்தில் இருக்கணும்ன்றது இல்லை. சரி, பழைய சிலபஸ்ல இப்படி சமன்பாடுகள் தனித்தனியா இருந்தது. ஆனா இப்ப வந்து நான் சமன்பாட்டை நேரடியா சொல்லல. வேக நேர விரைவில் இந்த சமன்பாட்டுல இருந்து எழுவாய் மாற்றம் செய்து எடுத்துருக்கேன். அப்படி நீங்க எடுத்து கொடுக்கலாம். இதை கொண்டு போய் நேரடியா தான் பிரயோகிக்க இயலாத ஒழிய இந்த மாதிரி காட்டி எடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே.